முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு குயவர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதர் அவருடைய பிரதான தொழிலாக பானை செய்கிறத செஞ்சுக்கிட்டு இருப்பார். தினம் தினம் பானை செய்கிறதுக்கான மண் எடுத்துகிட்டு வருவார். பானைகளை செஞ்சு அதை வியாபாரம் பண்ணி அதன் மூலமாக இருக்கிற வருமானத்தை வச்சு தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு கழுதை ஒன்று இருந்துச்சு. இப்போ அவங்க கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டில் ரொம்ப பயங்கரமான சிங்கம் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அந்த சிங்கத்தினால அங்கே இருக்கிற எல்லாருக்குமே எப்போவுமே தொல்லையாக தான் இருந்துச்சு. திடீர்னு ஊருக்குள்ளே வரும். அங்கே இருக்கிற மனிதர்கள், கால்நடைகள், இந்த மாதிரி நிறைய பேர் அது கொன்று குவிச்சிக்கிட்டே இருந்துச்சு. இதனால் இரவு நேரங்களில் எந்த ஒரு மனிதர்களுமே தனியாக போக ரொம்ப பயப்படுவாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு சமயம் அதிகப்படியான மழை பொழிவு, ரொம்ப பயங்கரமான புயல் காற்று அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சூறையாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயம் இந்த மனிதர் அவர் கழுதையோட வேலையை முடிச்சுட்டு வந்தார். அவர் ரொம்ப சோர்வாக இருந்ததுனால அவருடைய கழுதையை வீட்டுக்கு வெளியிலேயே கட்டிட்டு உள்ளே போய் படுத்துட்டார். இப்போ நைட்டு ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த சூறை காற்று அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே வேரோட பிடுங்கி வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த சிங்கத்துக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. எப்படியாவது உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது தங்கறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது காட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசையில் யாருமே இல்லை. அந்த குடிசையில் இந்த சிங்கம் அமைதியாக படுத்து தூங்கிறது. இப்போ நள்ளிரவு நேரம் ஆயிடுச்சு. அப்போ தான் அந்த மனிதருக்கு தோணுது, நம்முடைய கழுதையை வெளியிலே கட்டிட்டு வந்துட்டோமே. எப்போவுமே அந்த கழுதையை ஒரு கொட்டகை வச்சுருப்பார், அதில் தான் கட்டி வைப்பார். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து வெளியில் கட்டிட்டு வந்துட்டார். ஐயோ என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரிக்கிட்டு வேகமாக வெளியில் போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த கழுதையை கட்டி வச்சுருந்த சங்கிலி மட்டும்தான் அங்கே இருக்குது. அந்த கழுதை அங்கே இல்லை. ரொம்ப பயமாயிடுச்சு. நம்மளோட கழுதை இந்த புயல் காற்றுக்கு பயந்து எங்கேயோ ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு நேரத்துலையுமே அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. நிறைய இடங்களில் தேடி தேடி பார்க்குறாரு. அப்படியே தேடிக்கிட்டு போகும்போது வழியில் அந்த சிங்கம் படுத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாலை வீட்டை பார்க்குறாரு. அந்த சமயத்தில் அப்படியே மின்னல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மின்னலில் அந்த சாலை உள்ளார ஏதோ ஒரு மிருகம் படுத்துக்கிட்டு இருக்கிறது இவர் கண்ணுக்கு தெரியுது. உடனே இவர் நினச்சிட்டாரு, அந்த கழுதை தான் உள்ளே படுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேகமாக போயிட்டு அந்த சிங்கத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கேன், இங்கே படுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தோட முகத்திலேயே போட்டு சாத்துன்னு சாத்துறாரு. கிட்டத்தட்ட 20-30 அடிகள் அடித்ததுக்கப்புறமா அந்த சிங்கத்தை ஒரு பெரிய கயிறு போட்டு கட்டி அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த சிங்கம் ரொம்ப பயந்துடுச்சு. இந்த மனிதர் சொல்கிறத கேட்கலன்னா நம்மளை அடித்து கொன்றுவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கமும் ரொம்ப அமைதியாக அவர் கூட நடந்து அவர் வீட்டுக்கு போயிடுச்சு. இவர் போயிட்டு வீட்டுக்கு வெளியில் அதே மரத்தில் அந்த சிங்கத்தை கட்டி வச்சிட்றாரு. இதுக்கப்புறம் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மிரட்டிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த புயல்லாம் ஓஞ்சதுக்கப்புறமா கிராம மக்கள் அப்படியே நடமாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து வரும்போது பார்த்தா இவரோட வீட்டுக்கு வெளியில் அந்த சிங்கத்தை கட்டி வச்சிருக்கிறாரு. அதை பார்த்து எல்லோரும் மிரண்டு போயிட்டாங்க. என்னது இது, ஒரு சிங்கத்தை பிடிச்சி கட்டி வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர் என்னவோ, ஏங்க நான் என்னுடைய கழுதையை தான் பிடிச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. அட நீயே பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அவரே பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு. எப்படி கழுதை சிங்கமாக மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போது அங்கே இருக்கிற எல்லாருமே இந்த மனிதர் எந்த ஒரு ஆயுதமே இல்லாமல் வெறுங்கையிலேயே அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லுமே செய்தியை பரப்புகிறாங்க. இந்த செய்தி அந்த நாட்டோட மன்னர் வரைக்கும் போகுது. அந்த மன்னர் ரொம்ப கவலையில் இருந்தார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த நாட்டோட பக்கத்து நாடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நாடு. அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட படைபலம் இருக்குது. அவங்க இந்த நாட்டை எப்படியாவது கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குறிக்கோளோட படையெடுத்து வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ இவருடைய நாட்டுக்கு ஒரு நல்ல படை தளபதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து தான் இந்த செய்தி இவருடைய காதுக்கு வருது. இந்த மாதிரி நம்ம நாட்டிலே ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப தைரியசாலி, வெறும் கையிலேயே ஒரு சிங்கத்தை கட்டுப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி இந்த மன்னர்கிட்ட வருது. உடனே மன்னர் முடிவு பண்ணிடுறாரு, இந்த மனிதர் தான் நம்முடைய படைக்கு தளபதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை பிறப்பிக்கிறாரு. அந்த அரசாணை இந்த மனிதர்கிட்ட போய் சேருது. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப வியந்து போயிடுறாரு. என்னது இது, எனக்கு பானை செய்ய தான் தெரியும், எனக்கு இந்த படையை வழி நடத்துறதுக்கான எந்த ஒரு அனுபவமே கிடையாது, இது எனக்கு சம்மந்தம் இல்லாத வேலையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. ஆனால் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாருக்கும் வராது, கடவுள் உங்களோட முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு.
இதை வந்து வீணாக்கிடாதீங்க, நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அடுத்த நாள் இந்த மனிதருமே மன்னரை போய் சந்திக்கிறாரு. மன்னருமே எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு, நீ வந்து அடுத்த நாள் வாப்பா, உன்னை வந்து இந்த படையோட தளபதியாக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதரை அனுப்பி விட்டுறாரு. இந்த மனிதரோட மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ஆனால் எல்லா குழப்பங்களையுமே தூரமாக வச்சுட்டு அடுத்த நாள் படை தளபதியாக பொறுப்பேற்றுக்கிறாரு. இவர் மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதை எப்படி வழிநடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் முன்னாடி ஒரு பெரிய படையே நின்றுக்கிட்டு இருக்கு இவருடைய வார்த்தைகளுக்காக. அந்த சமயம் அவங்க மனைவி சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. கடவுள் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வரதுக்கு வழிகளும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவருடைய மனசில் ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாரையும் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் பக்கத்து நாட்டிலேருந்து அந்த படைகள்லாம் இவங்க மேலே படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்தி இவங்களுக்கு வந்து சேருது. இப்போது இந்த மனிதருக்கு தோணுது, நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு சின்ன படை தான், இதை வச்சு அவ்வளோ பெரிய படை பலத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே அன்றைக்கி இரவு அங்கே இருக்கிற எல்லா படை வீரர்களையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா கால்நடைகள், கழுதைகள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. அவர் சொன்னது போலவே எல்லா கால்நடைகளையுமே கொண்டுட்டு வராங்க. அந்த இரவு நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா கால்நடைகளோட முதுகிலுமே ஒரு தீப்பந்தத்தை கட்டி விட்டுறாரு. இப்போ எல்லா கால்நடைகளும் ஒட்டு மொத்தமாக அந்த படைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கமாக ஓட்டி விடுறாங்க. அது தூரமாக வந்து பார்க்கும்போது என்னவோ லட்சக்கணக்கான வீரர்கள் அவங்கள நோக்கி வர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதை பார்த்துட்டு அந்த எதிரி படைகள் அப்படியே நடுங்கி போயிடுறாங்க. இந்த இரவு நேரம் கூட பார்க்காம லட்சக்கணக்கான வீரர்கள் நம்ம நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரையுமே காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க போனவங்க அவங்க மன்னர்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்டுக்கு புதுசாக ஒரு படை தளபதி வந்துக்கிறாரு. அவர் சிங்கத்தை வெறும் கையாலேயே அடக்கினவராம், அந்தளவுக்கு திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த படை தளபதி இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பானை செய்கிறவர், அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா வீரர்களும் சாதாரணமானவங்களாம் கிடையாது, எல்லாருமே ஒரு சிங்கத்தோட மல்யுத்தம் செஞ்சு அந்த சிங்கத்தை தோக்கடிச்சிட்டு தான் படை வீரர்களாக வந்துருக்குறாங்க, அதனால் யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்கிறாரு. இந்த விஷயம் அந்த எதிரி நாட்டோட ஒற்றன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் காதில் விழுது. அதே விஷயத்தை அப்படியே கொண்டு போய் அந்த எதிரி நாட்டு மன்னர்கிட்டையுமே சொல்கிறாரு. இந்த விஷயம் எதிரி நாட்டு மன்னர்கிட்டையுமே போய் சேருது. உடனே மன்னர் சொல்லிடுறாரு, அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற வீரர்கள்கிட்ட நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாது, நம்முடைய படைகளை வேறு நாட்டுக்கு திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படையெடுக்கிற பிளானை கேன்சல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த மன்னரை கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு சமாதான உடன்படிக்கையை போட்டுடுறாங்க. அன்னையிலிருந்து இந்த நாட்டுக்கு எந்த ஒரு தொல்லையுமே இல்லை, எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த படை தளபதி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஏகப்பட்ட பரிசுகள் கொடுக்குறாரு மன்னர். கொடுத்துட்டு அவரை அந்த வேலையிலிருந்து அதை விட இன்னும் அதிகமான வேலைக்கு ப்ரொமோட் பண்ணியும் விடுறாரு. இப்போது இந்த கதைகளுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தாங்க, மாற்றங்கள் அப்படிங்கிறது என்றைக்குமே மாறாதது தான். அந்த மாற்றங்கள் வரும்போது நாம் அதை நினச்சி வருத்தப்படாமல் அதில் இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாருமே முன்னேறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.